அனைவருக்கும் வணக்கம். விருச்சகராசினியர்களுக்கு உங்களின் கர்ம வினைகளின் காரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்கு உங்களுக்கு கிடைக்க போகும் அதிர்ஷ்டங்கள் என்ன? நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் விருச்சகராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னிராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சகராசினியர்களுடைய வாழ்வில் இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் உள்ள தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் விரயத்துக்கு போய்விட்டாரு என்று அச்சைப்பட வேண்ட தேவை இல்லைங்க. ஏன்னா அவர் விரயத்தில் இருந்தாலும் அவை சுப விரயங்களாகவே அமையுங்க. இதனால் விருச்சகராசினியர் இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது, மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளிலேயே இந்த விரயங்கள் ஏற்பட இருக்கு. ஆறுக்குரிய செவ்வாய் 12இல் இருப்பது நற்பலன்களையே தருங்க. அதிக உழைப்பை வாங்கி ஆதாயத்தை தரும். இவ்வளவு நாட்களாக உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பெற்றுத்தர இருக்கிறாருங்க. பகை இல்லாமல் செய்யும் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் அமைந்து சுகஸ்தானத்தை பார்வையிடுவதால் வீடு, வாகனம் முதலிய விஷயங்கள் லாபம் உண்டுங்க. குறிப்பா ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரம் சிறப்படையுங்க. உத்தியோகஸ்தர்கள் இடமாற்றம் பெற இருக்கீங்க. இந்த இடமாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் விதமாகவே அமைய இருக்குதுங்க. அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட குடும்பத்தோடு ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இக்காலகட்டத்தை பொறுத்தவரை எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை தீர யோசித்து ஆலோசித்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல விருச்சகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளோட கருத்து வேறுபாடுகள் வேண்டாங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. அதே போல் வீண் விவாதங்கள்ல நேரத்தை செலவழிக்க வேண்டாம். அவற்றை பிரயோஜனமாக ஏதாவது ஒரு வேலையை செய்யும் போது நிச்சயம் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். தாயாருடைய உடல்நிலை கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. அதே போல இத்தருணங்கள்ல 8இல் குரு இருப்பதால் செலவுகள் கவனமாக இருப்பது அவசியங்க. 1000 ரூபாய் செலவழிக்கும் திட்டம் போட்டால் 2000 ரூபாய் செலவாகிவிடும். இதனால் மன அழுத்தம் அதிகரிக்குங்க. கூடுமானவரை தேவையில்லாத வீண் விரய செலவுகளை, அனாவசிய செலவுகளை குறைத்து கொள்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம இன்றைய நிலைமைக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தில் 3 மடங்கு சேமித்தாதான் எதிர்காலத்திற்கு நன்மை தரும் என்பதால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது, பண விஷயத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு வக்ரகதியில் உள்ள சனியுடன் ராகுவினுடைய சேர்க்கையும் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது குரு சுக்கிரன் சேர்க்கையும் உடல் நலனை பாதிக்குங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் கடின உழைப்பும் தேவைப்படுங்க. வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நெருங்கிய உறவினர் ஒருவருக்கு அலுவலகத்தில் பிரச்சனைகள் ஏற்பட இருக்குது. திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் தடங்களும் தாமதம்
உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. கணவன் மனைவி இடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. இத்தருணங்கள்ல புதிய கடன்களை ஏற்க நேரிட இருக்கு. கூடுமானவர் திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக அவசியங்க. தடாலடியாக அனாவசிய செலவுகளை மேற்கொள்ள வேண்டாம் என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் உறவினர்கள் மத்தியிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நீங்கள் பாடுபட்டு உழைத்தும் கூட மேலதிகாரிகளை உங்களால் திருப்தி செய்ய இயலாது. உங்களுடைய அன்றாட கடமைகள்ல ஏதாவது ஒரு குறை கூறிக்கொண்டேதாங்க இருப்பாங்க. சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை அர்த்தாஷ்டக ராசியில் ஏற்பட்டிருக்கு. அன்றாட பணிகள்ல கவனமாக இருப்பது அவசியங்க. தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் கும்பராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் பாதிப்பு குறைவாகவே இருக்குங்க. உங்களுடைய பணிகளுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாமல் காத்தருள்வார். பூரண சுபகிரகமான குரு பகவான் மேலதிகாரிகளுடைய அளவுக்கு மீறிய கண்டிப்பு கவலையை அளிக்குங்க. கூடுமான வரையில் வளைந்து கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது தொழில் மற்றும் வியாபாரத்துறைக்கு அதிகார கிரகம் சனி பகவான் தாங்க. கோல்சார விதிகளின்படி ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி ராகுவும் இணைந்திருப்பது அவ்வளவு நன்மை தராது. சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு எதிர்பார்த்திருந்த விலை கிடைப்பது மிகவும் கடினங்க. மேலும் நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். இந்த நிலையில் கூட்டாளிகளும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. பல சிக்கல்களை ஒரே தருணத்தில் சந்திப்பது உங்களுடைய பொறுமைக்கு சோதனையாக அமையுங்க. உணர்ச்சி வசப்படாமல் பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. அதே போல கலைத்துறையினரை பொறுத்தவரை நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்று உறுதியாக எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போகுங்க. ஏமாற்றத்தை தருங்க. வருமானமும் சற்று குறையக்கூடும். வெளிமாநில நிகழ்ச்சிகளிலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் கிடைக்காது. அதிக அலைச்சலினாலும் வசதி குறைவினாலும் உடல் நலன் பாதிக்கப்படக்கூடுங்க. உங்களுடைய நலன் உங்கள் கையில தாங்க இருக்கு. சிறு உடல் உபாதை என்றால் உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெறுவது நல்லது. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றன. புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வு மேலிடுங்க. கூடுமான வரையில் நண்பர்களுடன் வெளியில் செல்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அதிக வெயிலினாலும் தண்ணீர் பற்றாக்குறையினாலும் பயிர்கள் பாதிக்கப்படக்கூடுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பிலும் செலவுகள் சற்று அதிகமாகி புதிய கடன்களை ஏற்க வேண்டும். கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. ஏனென்றால் இன்றைய கடன் தான் நாளை வளரும் என்பதால் கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது அவசியங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகள் மிகவும் பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அடிக்கடி ஏதாவது ஒரு வலியும் சோர்வும் உடலை வருத்துங்க. மாதவிடாய் கோளாறு, ஒற்றை தலைவலி, மூட்டு வலி, தலை சுற்றல் ஆகிய உபாதைகள் உடல் ஓய்விற்கு கெஞ்சுங்க. படுத்தால் போதும் என்ற உணர்வு மேலோங்கும். அதன் விருச்சிக ராசினியர்கள் குறிப்பாக பெண்மணிகள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தினால் போதுங்க. அது மட்டுமில்லாம இத்தருணங்கள்ல விருச்சிக ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலையில் எள், பருப்பு, நெய் கலந்த 3 சாத உருண்டைகளை காகத்திற்கு வைத்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.